அன்பான பெற்றோர்களே, நண்பர்களே மற்றும் என்னுடைய சீனியர் மாணவர்களே, நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதாவது இந்தியன் குருகுல சிஸ்டம். இதை பற்றி நான் பலமுறை பேசியுள்ளேன். இருந்தாலும் இப்போ இதுக்கு ஒரு உருவகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் உங்கள்கிட்ட சில கருத்துக்களை பரிமாறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே டயத்தில் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஏதாவது உங்களிடம் ஒரு தனிப்பட்ட கருத்துக்களோ அல்லது ஐடியாக்களோ இருந்தால் அது நமக்கு நல்ல விதமாக வரும் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நினைப்பில் தான் இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். இப்போது இந்த இந்தியன் குருகுல சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது. எஜுகேஷன் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது அங்கே தான் வருது. ஏன்னா சாதாரணமான இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் பிரெட் அண்ட் பட்டர் வின் பண்ணுறதுக்காகவே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக செலவு பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் லைஃபுக்கான எஜுகேஷன் அது கொடுக்குதா அப்படின்னா அது ஒரு $100 மில்லியன் கொஷின் தான். ஏன்னா நம்மளுடைய ரெகுலர் ஸ்கூல் செட்டப்பில் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால தான் எமோஷனல் பேலன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எஜுகேஷனில் இன்டெலிஜென்ட் கோஷன் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, எமோஷனல் கோஷன் அதையும் பார்க்கணும். நாம் ஒரு சிஸ்டத்தில் இருக்கோம், ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கோம். அந்த என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக நாம் இருக்கோமா, அது ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு அமைதி வேணும்னா சுய அமைதியும் வேணும், அதே டயத்தில் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் அமைதியாக இருக்கணும். அப்போ அந்த அமைதியான என்விரான்மெண்ட்டில் நாம் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கலாம். என்விரான்மெண்ட் மேக்கப் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சூழ்நிலைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் குருகுல சிஸ்டம் அப்படிங்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஜுகேஷன் ஃபார் லைஃப், அதில் நல்ல குட் கேரக்டர் கிடைக்கும். எல்லாருமே நம்புகிறோம். பேரண்ட்டுக்கும் தெரியும், என்னுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க நிறைய புத்தகங்களும் செய்திகளும் வாசிச்சிருப்பாங்க, அது மூலியமாக கேட்டு அறிந்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி இந்தியன் ஹெரிட்டேஜ் கல்ச்சர், இதிலெல்லாம் நம்மளுடைய சிற்பங்களையும் வான சாஸ்திரங்களையும் இதெல்லாம் பார்க்குறப்போ அன்இமேஜினபிளாக நம்ம வளர்ந்துருக்கோம். இதை பற்றிய அதாவது நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தரம்பால் அப்படின்றவர், அவர் ஒரு காந்தியவாதி, அவர் எழுதியுள்ளார் இந்த புத்தகத்தை. அதை நீங்கள் படித்து பாருங்கள். அதை பற்றிய சில ரிவ்யூஸ்லாம் கூட இருக்குது, யூடியூப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. அதை பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்போது அந்த இந்தியன் ஸ்கூல் சிஸ்டம் பற்றி பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்ற ஒரு புத்தகத்தில் பிரமாதமாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லி அதில் ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் மட்டும் சொல்கிறேன். இந்த பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ உள்ள அந்த எக்ஸிஸ்டிங் செட்டப் என்னன்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கில் சர்வே எடுத்திருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. அதனால் அது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படியே இருக்குது. அதாவது அவங்க கொடுத்த ரெக்கார்டை வச்சே நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் என்ன எப்படி இருந்தது அந்த டயத்துலங்கிறதுக்கான ஒரு ஆணித்தரமான ஒரு ரியல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அந்த புத்தகத்தில் நீங்கள் காண கிடைக்கலாம். ஆனால் அதற்கப்புறம் வந்த மிஷினரி டைப் ஆஃப் ஸ்கூல்ஸில் லார்ட் மெக்காலே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளி திட்டத்தில் எப்படியெல்லாம் இன்னும் இவங்க தான் எஜுகேஷன் அப்படின்றதையே கொண்டு வந்த மாதிரியும், இதுக்கு முன்னாடி நான் யூரோப்பியன்ஸ்லாம் ஒரு காட்டு மிராண்டியாக இருந்த மாதிரியும் அதை அப்படியே உருவப்படுத்திட்டாங்க. ஆக்சுவலாக நாம் இங்கேருந்து அவங்க கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி. முதல்ல தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இங்கே உள்ள பெஸ்ட்டு எஜுகேஷன் செட்டப்பு, இண்டஸ்ட்ரியல் நாலேஜு இதையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். டையே இல்லாமல் பருத்தியை பல வண்ணத்தில் நாம் உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஐரோப்பியர்கள் இதெல்லாம் சீரழிச்சிட்டு போயிருக்காங்க. ஆணி வேர் வரையில் பிடுங்கி எடுத்துகிட்டு அதை வளர விடாமல் தடுத்து விட்டு போயிட்டாங்க. இதுதான் ரொம்ப மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம புலம்பி பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எல்லா விவரமும் தெரியும். அதில் அருமையாக ஒவ்வொரு கிராமந்தோறும் பள்ளிகள் இருக்குது. திண்ணை பள்ளியாகவும் இருந்திருக்கு,
குருகுலம் சிஸ்டமாகவும் இருந்திருக்கு. அதே டயத்தில் நமக்கே தெரியும் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டின்ற மாதிரி காஞ்சி பல்கலைக்கழகம், காசி பல்கலைக்கழகம், அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஸ்டடீஸுக்கு இருந்திருக்கு. ஸோ முறையாக நம்மளுடைய கல்வி திட்டம் இருந்திருக்கு. இதை பற்றி நான் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா அந்த பக்கமே பின்னாடி போயிடுவோம். இப்போ நமக்கு ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி அதில் இருந்திருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கு. நம்மளுடைய கல்வி திட்டம் மூலியமாக ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டு, கான்ஃபிடென்ஸு இதெல்லாம் வந்திருக்குன்றது தெளிவாக நமக்கு நம்மளுடைய இந்த சிற்பங்களையும் கோவில்களையும் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு பிரகதீஸ்வரர் ஆலயம், அது தஞ்சாவூரில் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது, அதனுடைய ட்ரிக்னாமெண்ட்ரி என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் என்ன, இதெல்லாம் பார்த்து வியக்காத ஆட்களே கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பற்பல கோவில்கள், சாஸ்திரங்கள், வான சாஸ்திரங்கள்லாம் நம்மள்கிட்ட நிறையவே இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வருவோம் சார். அதுக்காக நம்ம வந்து பேக் டு ஸ்கொயர் பழையபடி போகலாமா, போக முடியுமா அப்படின்னா நல்லாவே தெரியும் நம்மளால் போக முடியாது. அப்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் பேக் குருகுலம் சிஸ்டம் கம்ப்ளீட்லி. அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், நடக்காத காரியம். ஆனாலும் நாம் முடியாது அப்படின்ற எந்த ஒரு செயலும் கிடையாது. கூடுமான வரையில் சில விஷயங்களை பண்ண முடியுங்கிறது இருக்குது இல்லையா? அந்த பேசிஸில் நாம் ஏன் ஒரு ஹைப்ரிட் எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? நீங்கள் ரெகுலராக ஸ்கூலில் கற்றுக்கங்க. ஆனால் ஸ்கூலில் கிடைக்காத அதே டயத்தில் நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன், இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ஹெரிட்டேஜ் நிரம்பிய அதே டயத்தில் ஒரு பேரா ஸ்கூல் அப்ரோச், ஸ்கூல் சப்போர்ட்டிவாக. ஏன்னா நாம் இதை வந்து ஒரு டியூஷன்லேயே சொல்லிக் கொடுத்துட முடியும். ஆனால் வரதே அவங்க 1 ஹவரில் வந்துட்டு டக்குன்னு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பாடம் படிக்கணும், அதை படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஹோம் ஒர்க் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ப்ரியாரிட்டிஸை கொடுத்து படிக்க விடாதபடி பண்ணிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதனால தான் நாங்கள் இதை சண்டேயில் பண்ணலாம். சண்டேயில் ஒரு நாளாவது ஒரு குருகுலம் சிஸ்டம் பண்ணி பார்த்தா என்ன, பக்காவாக அதே 9 ஹவர்ஸுக்கு நாம் ஒரு குருகுலம் சிஸ்டம் செட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற தாட் ப்ராசஸில் தான் அதை பற்றி நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றேன். அப்போ இந்த சண்டே குருகுலம் கான்செப்ட் இப்படிங்கிறத ஒரு பேரா ஸ்கூலாகவும் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனாகவும் எடுத்துக்கலாம். அதே டயத்தில் நம்மளுடைய கிளாசிக்கல் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி பியாண்ட் ரிலிஜன், கேஸ்ட், லாங்குவேஜ் அண்ட் ரேஸ், இதெல்லாம் நம்ம இந்த குருகுலம் சிஸ்டம் மூலியமாக கொடுக்க முடியும். அதே மாதிரி ஜென்ரலாக நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபிலாசபி ஸ்டார்ட்ஸ் வேர் ஃபிசிக்ஸ் எண்ட்ஸ். அப்போ நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் மண்டே டு சாட்டர்டே வச்சுக்கிட்டா ஒரு சண்டேயை நாம் ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிவாகவும், செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் ரெஸ்பெக்டை தேடி கொடுக்கக்கூடிய, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தேடி கொடுக்கக்கூடிய, நமக்குன்னு ஒரு கேரியரை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஸ்கில் பேஸ்டு, இந்தியன் கல்ச்சுரல் பேஸ்டு ஒரு குருகுலம் சிஸ்டம் ஏற்பாடு பண்ணால் எப்படி இருக்கும்? ஸ்கூலில் கிடைக்காததெல்லாம் இங்கே கிடைக்கும்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். சரியா? இந்த குருகுல கல்வி திட்டத்தை, அதாவது சண்டேயில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு குருகுல கல்வி திட்டத்தை அதை ஏற்பாடு பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன சார் திறமை இருக்குது, யோகியதை இருக்குது, இல்லாட்டினா என்ன பேக்ரவுண்ட் இருக்குது நீங்கள் கேட்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஏற்கனவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரியாதவங்களுக்காக இதை நான் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக என்னுடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி நான் என்னை பற்றியே நான் சொல்ல விரும்புகிறேன். 1986ஆம் ஆண்டு நான் சென்னையில் ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காக வேலைக்காக வந்து சேர்ந்தேன். அதற்கு முன்பாக 1972 1982 வரை பாலவிகாஸ், அதாவது சண்டேயில் தான் நடக்கும். இந்த சண்டே பாலவிகாஸை 10 வருஷமாக நான் விடாது போயிட்டு வந்திருக்கேன். அது மூலியமாக ஸ்ரீ சத்யசாயி எஜுகேஷன், அதாவது சத்யசாயி டிப்ளமா அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை நான் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா கையால் வாங்கியிருக்கேன். அதில் நான் இந்த இந்தியன் கல்ச்சர் சம்மந்தமாகவும், ஹெரிட்டேஜ், இந்தியன் ஹெரிட்டேஜ், அதே மாதிரி ரிலிஜன்ஸ்னு பார்க்குறப்போ ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஜெயினிசம், ஜுடாயிசம், இந்த மாதிரியான ஓரளவு உலகத்தில் பிரசித்தமான சில மதங்களை பற்றி, அதனுடைய பிரார்த்தனைகளை பற்றி, ஸ்லோகங்களை பற்றி ஓரளவு கற்று தேர்ந்திருக்கின்றேன். அதற்காக தான் அந்த சத்யசாயி டிப்ளமா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை எனக்கு கொடுத்தாங்க. இது சண்டேயில் தான் நடக்கும்.
பெரும்பாலும் இதில் இந்தியன் கல்ச்சர் ரொம்ப அதிகமாக பார்ட்டிசிபேட் ஆகிருக்கும். அதில் நம்மளுடைய வேதம், இதிகாசம், புராணங்கள் இதை பற்றியெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதில் நான் முறையாக பயின்று வந்திருக்கேன். அதில் சில ஸ்லோகங்களும் கற்றுக் கொடுப்பாங்க, இறைவன் பற்றிய கொள்கைகளை கற்றுக் கொடுப்பாங்க, நம்மளுடைய இந்தியன் ஃபிலாசபி என்ன அப்படின்றதையும் இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஓரளவு அதை பற்றி ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக என்னுடைய ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸில் நாம் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டியது. 1986 நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்காக வந்தாலும், ஆனால் என்னுடைய பாலவிகாஸ் குருகுலத்துக்கு அப்புறம், சண்டே குருகுலம் அப்போது அந்த காலத்தில் இருந்தது, இப்போயும் இருக்குது. அது பிரகாரம் நான் என்ன பண்ணேன்னா 1983களில் 3லேருந்து 86 வரையிலும் நான் அங்கேயே நானே பாலவிகாஸை ரன் பண்ணேன் திருச்சியில். அப்போ பல குழந்தைகளை நான் இந்த பாலவிகாஸ் முறையான கல்வியை கொடுத்துருக்கேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறமும் கூட பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாலவிகாஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியலனாலும், இங்கே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இங்கே ஒரு அப்ஜெக்டிவான வேர்ல்டு ஆச்சு. ஸோ நம்ம ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு என்ன தேவையோ, அதாவது ரெகுலராக இந்தியன் ஸ்கூல் சிஸ்டத்துக்கு ஏற்ப சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு இந்த மாதிரி மாணவர்களுக்கு நான் இந்த டியூஷன்ஸ் அப்படின்றத ஈவினிங் ஹவர்ஸில் அப்படியே ஜாலியாக எடுக்க ஆரம்பிச்சது. அதில் எஜுகேஷன் சர்வீஸில் அப்படியே என்ன உள்வாங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் என்னுடைய எஜுகேஷ்னல் சர்வீஸோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கு ஆரம்பித்து 1986லேருந்து 2024 வரை கிட்டத்தட்ட 38 வருஷங்களாக நான் ஒரு டியூவல் ப்ரொஃபஷன் என்று சொல்வார்கள், ரெட்டை குதிரை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் என்னென்னா காலையில் 6 மணிலேருந்து 5 மணி வரையிலும் எனக்கு ரெகுலர் கம்பெனி ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு சர்ஃபேஸ் கோட்டிங்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்றதுனால என்ன வருவாங்க, டியூஷன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வருவாங்க. மெயினாக நான் ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஐஐடி போகிற பசங்களுக்கு மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாராலையும் ஐஐடி போக முடியல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அந்த முயற்சிங்கிறது இருக்கிறது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்குமே எடுக்க ஆரம்பித்தேன். அதாவது +1 +2க்குன்னு எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது ஹைஸ்கூல் லெவல்லையும் வந்தாச்சு. எனக்கு என்னென்னா 38 வருஷமாக நாம் ஒரு டீப் கோச்சிங் இந்த ஹையர் செகண்டரி, ஹை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துருக்கோம். ஆனால் நாம் இந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு சர்வீஸும் செய்யலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. அதனால் 2001 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், நாகரத்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு. அது மூலியமாக ஒரு 10-12 குழந்தைகளை நாங்கள் சேர்த்தோம். அதில் நல்ல ஒரு கலெக்டர் தான் ஓப்பன் பண்ணார். நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த கும்பகோணம் இன்சிடெண்ட்னால எங்களால் ரெண்டட் ஹவுஸில் இதை பண்ண முடியல. அப்போ உள்ள சூழ்நிலையில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த கும்பகோணம் இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஒரு ஸ்கூலில். அதனால் சொந்த கட்டடத்தில் தான் இருக்கணும், அதுக்கான ஸ்பேஸிங் இருக்கணும், ப்ளே கிரவுண்ட் இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சில விதிகள்லாம் ஏற்படுத்தினாங்க. அந்த விதிகளை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டோம். அது எனக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுத்தது. இருந்தாலும் அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் இல்லை. இருந்தாலும் அது ஒரு டீப் தாட் எனக்குள்ளே இருந்தது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிற்காலத்தில் பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங், கார்ப்பரேட் லேர்னிங் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அந்த தாட் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த குழந்தைகளுக்கு கொடுக்காமல் விட்டுட்டோம். அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் உள்ள குழந்தைகளுக்கும் கேஜி செக்டாரில் உள்ள குழந்தைகளுக்கும். ஏன்னா கல்விங்கிறது 6 வயசுலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணாதான், 5-6 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கல்வி தான் சிறந்த கல்வியாக இருக்கும். அதுவரையில் அவங்க அம்மாட்ட தான் படிக்கணும். ஸோ அப்போ அந்த 5 வயசுலேயே 6 வயசுல ஆரம்பத்தில் நம்மள்கிட்ட ஒரு குருவிட்டன்னு கொண்டு விட்டாங்கன்னாக்கா அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அதை ஷேப் பண்ணி கொண்டு வர முடியும். அப்போது நமக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு போகலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு நினைப்பில் தான் இந்த சண்டே குருகுலம் அப்படிங்கிறத இதை யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, அதாவது குழந்தைகளுக்குனாக்கா
ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பித்து அப் டு 8th வரையிலும் போகலாம் அப்படின்ற ஒரு, அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு ஒன்று, தென் மிடில் ஸ்கூல், இந்த 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் 9th 10th வந்துட்டாங்கன்னா அந்த ரெகுலர் ஸ்கூலிங்கில் மாட்டிப்பாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரியாரிட்டிஸ் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்றதுனால இந்த அடிப்படை கல்வியை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே இந்த பசுந்தளிர்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பசுமரத்தாணி போல் அது பதிஞ்சிடும். அப்போது நம்மளுடைய ரியல் எஜுகேஷன், குருகுல சிஸ்டம்னா என்ன, இந்தியன் கல்ச்சர்னா என்ன, ஹெரிட்டேஜ்னா என்ன, ஏன் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த டீப் ரூட்டட் லெவலில் நாம் இந்த தாட்ஸை அவங்களுக்கு புதைச்சிட்டோம்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அவங்களுடைய எடுத்த கல்வியிலையும் அதை ஒரு சீராக பண்ணணும் அப்படின்ற எனக்கு எப்படி ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த சண்டே ஸ்கூல், சண்டே குருகுலம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் இங்கே கொண்டு வரேன்.